இவ்வாறு இப்ராஹிம் நபி உண்மையான மார்க்கத்தை மக்களிடம் புரிய வைக்கவும் அவர்களின் நாயன் அவர்களுக்கு நேர்வழி காட்டாது என்று புரிய வைக்க முயற்சி செய்து வருகையில் மக்கள் கூட்டம் அவரிடம் கேட்டார்கள், நீர் நம்ரூதை நாடி சென்றிருக்கிறா என்றார்கள். அதற்கு நபி, நான் ஒரு தரையும் நாடி செல்லவில்லை. ஒரே நாயனை நாடுகிறேன். அவன் என்னை படைத்து எனக்கு நேர்வழி காட்டினான். அந்த நாயனை வணங்குகிறேன் என்றார். இந்த செய்தி நம்ருதுக்கு தெரிந்த பொழுது இப்ராஹிம் நபியை அவன் அழைக்கவிட்டு, நீ இஸ்லாத்தில் அழைக்கிறியே, அந்த நாயன் எப்படிப்பட்டவன் என்பதை எனக்கு அறிவியும் என்று கேட்டான். அதற்கு நபி, என்னுடைய நாயன் இறந்ததை உயிர்த்தெழ வைப்பான், அப்படிப்பட்ட நாயன் என்றார். அதற்கு நம்ரூது, நானும் உயிர் வாழ வைப்பேன், மரணிக்கவும் வைப்பேன் என்றான். அப்போது இப்ராஹிம் நபி, நீ எப்படி உயிர் வாழ வைப்பாய், எப்படி இறக்கச் செய்வாய் என்று கேட்டார். அதற்கு நம்ரூது, 2 மனிதர்களை வரவழைத்து ஒருவனை நான் வெட்டுவேன், மற்றொருவனை மன்னித்து விடுவேன் என்றான். அப்போது இப்ராஹிம் நபி கூறினார், ஓ அப்படியா, அப்படி என்றால் என் ரப்பு கிழக்கிலிருந்து சூரியனை உதயமாக்கி வைக்கிறான், நீ அதை மேற்கிலிருந்து உதயமாக்கி வை என்றார். அதற்கு எந்த பதிலும் சொல்ல வழியில்லாமல் திணறி நின்றான் ராஜா நம்ரூது. இப்ராஹிம் நபி அவர்களின் சிலை வணக்கத்தை உறுதியாக எதிர்த்தார். இது எந்த பிரயோஜனமும் தராது என்று அவர்களின் பெருநாள் வரை பொறுத்திருந்தார். அவர்களின் பெருநாள் வந்தபோது தகப்பனார் ஆசர் இப்ராஹிம் நபியிடம், மகனே, எங்களுடைய பெருநாளைக்கு நீயும் எங்களுடனே வந்தால் எங்களின் தீன் உன்னை புதுமையாக்கி வைக்கும் என்றார். இப்ராஹிம் நபி நல்லது என்று சொல்லிவிட்டு நடுப்பாதையிலே நின்று, எனக்கு உடல் நலமில்லை என்று விலகிக் கொண்டார். பிறகு கூட்டங்களிடம் வந்து, அல்லாவின் ஆணை, உங்களுடைய சாமிகளை எல்லாம் நான் நாசம் பண்ணுவேன் என்று அலறினார். கூட்டங்கள் அந்த சப்தத்தை கேட்டார்கள். பிறகு இப்ராஹிம் நபி அங்கே இருந்து சிலை வைத்திருக்கும் கோவிலுக்கு வந்தார். ஆசர் தன் மகனை அழைத்துக் கொண்டு கூட்டங்களுடன் புறப்பட்டு கோயிலுக்கு சென்று சுஜூது செய்து அதற்கு உணவுப் பொருள் சமைத்து வைத்த பிறகு மகன் இப்ராஹிமுக்கு கூறினார், மகனே, நீ இந்த இடத்திலே பாதுகாவலாய் இரு, நாங்கள் எங்கள் சாமிகளுடைய கிருபை கொண்டு திரும்பி வந்து உணவு உண்கிறோம் என்று சொல்லி அவரை கோவிலில் வைத்துவிட்டு கூட்டங்கள் வெளியேறினார்கள். ஆனால் இப்ராஹிம் நபி வரிசையாக நிறுத்தியிருந்த அனைத்து சிலைகளையும் உடைத்தார்கள். மேலும் தங்கத்தால் செய்யப்பட்ட சாமியையும் உடைத்தார்கள். கூட்டங்கள் வந்து பார்த்து எல்லாம் உடைந்து இருக்க கண்டு, இது யாருடைய வேலை? நம்முடைய சாமிகளை எல்லாம் பழுதாக்கியவன் எவன் என்றார்கள். இது வேறு யாரும் செய்த வேலை அல்ல, இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபர் இருக்கிறாரே, அவர் செய்த வேலையா இருக்கும் என்றார்கள். இந்த செய்தி நம்ரூதுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் தெரிவித்தார்கள். நம்ரூது இப்ராஹிம் என்கிற வாலிபரை எல்லோருடைய கண் முன்னாலே கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டான். அவர் செய்த வேலையை மனிதர் எல்லோரும் அறிய வேண்டும் என்று அவரை அழைத்தனர். இப்ராஹிம் நபி வந்தபோது, இப்ராஹிமே, நீதான் எங்கள் சாமிகள் எல்லாம் உடைத்தாயா என்று கேட்டார்கள். அதற்கு இப்ராஹிம் நபி, நான் செய்யவில்லை, அந்த சாமிகளுக்கெல்லாம் பெரிய சாமியாக இருக்கும் சாமிதான் இதை செய்தது. வேண்டுமானால் அந்த பெரிய சாமியை கேட்டு பாருங்கள், அது உண்மையை சொல்லும் என்றார்.